ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. சரி கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைட்மோஷன் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க அலைட்மோஷன். அதை வந்து இன்புட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் எடிட்டிங் பேஜ் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிரிக்ஸு, அந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட் வந்து கரெக்டாக செட் பண்ணலாம். அது பிறகு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் லேயர் இமேஜ் லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து இதில் வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லெஃப்ட் சைடு கீழே பாருங்கள் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிவிட்டு அடுத்த இருக்க ப்ளூ கலர் லேயர் இமேஜ் வந்து ரெண்டாவது வந்து ஒரு க்ரீன் கலர் லேயர் இமேஜ் இருக்கும். அதுக்கு பிறகு ப்ளூ கலர் லேயர் இமேஜ் இருக்கும். அந்த ப்ளூ கலர் லேயர் இமேஜ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா ப்ளூ கலர் லேயர் இமேஜுக்குமே நான் அதுக்கு அடுத்த வரைக்கும் எல்லா லேயர் ப்ளூ கலர் இமேஜுக்குமே நான் எஃபெக்ட் ஆட் பண்ணலை. அதுக்கு நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிடணும் எல்லா லேயருக்குமே. நம்ம இப்போ வந்து காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெஃப்ட் சைட் இருக்க அந்த டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லா ப்ளூ கலர் லேயருக்குமே நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணிவிடுங்க கைஸ். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். சரி கைஸ், நம்ம இப்போ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ எஃபெக்ட் வந்து இந்த லேயர்ஸ்க்கெல்லாம் ப்ளூ கலர் லேயர்ஸுக்கெல்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்க அந்த க்ரீன் கலர் லேயர் ஃபஸ்ட்டு இருக்கும்ல, அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயரில் நான் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். க்ரீன் கலர் லேயரில் மீது உள்ள க்ரீன் கலர் லேயரில் வந்து நான் எஃபெக்ட் கொடுக்கல கைஸ். ஃபஸ்ட்டு இருக்க க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் மூவ் பண்ணிவிட்டு அடுத்த இருக்க க்ரீன் கலர் லேயர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிடுங்க. அந்த லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மூவ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. எல்லா க்ரீன் கலர் லேயர்ஸ்க்குமே பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. எல்லா க்ரீன் கலரில் இருக்குமே ஃபஸ்ட்டு இருக்க ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் லேயருக்கு தான் நான் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். மீதி இருக்க ப்ளூ அண்ட் க்ரீன் லேயர்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடணும். இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிடணும். க்ரீன் கலர் லேயர்னால் க்ரீன் கலர் லேயரில் இருக்க எஃபெக்ட் ஆட் பண்ணி எஃபெக்ட் காப்பி பண்ணி வேறு க்ரீன் கலர் லேயருக்கு பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்க ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிஜிட் ஆப்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடணும். நம்ம வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடும். மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அது பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிங்கன்னா அடுத்த லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக எல்லா லேயர்ஸுமே நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டோம். நீங்களும் ஃபோட்டோ ஆட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ஆட் பண்ணிவிடும் பாருங்கள் கைஸ். சரி கைஸ், இப்போ நம்ம எல்லா லேயர்ஸ்க்குமே நம்ம இப்போ வந்து கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து லிரிக்ஸு இதில் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸை ஃபஸ்ட்டு உள்ள அந்த லேயரை கிளிக் பண்ணிடுங்க. சாங்ஸுக்கு மேலே இருக்க அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க.
இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களோட ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேலே டாப்பில் இந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக லிரிக்ஸும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செட் பண்ணிட்டோம். இப்போ மேலே டாப்பில் வந்து இந்த ஆரோ ஐக்கான் இருக்குது. அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு சேவ் ஆப்ஷன் கேட்கும். அந்த சேவ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய கேலரிக்கு வந்து சேவ் ஆகும். அப்போ தான் உங்களுடைய கேலரிக்கு சேவ் ஆகும். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. சரி கைஸ், இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.